ஒரு சிலர் 3 நாள் இருப்பாங்க. ஒரு சிலர் 5 நாள் இருப்பாங்க. ஒரு சிலர் தண்டு விரதம் மட்டும் இருப்பாங்க. ம். ஒரு சிலர் தண்டு விரதம் மட்டும் இருந்து மறுநாள் வந்து சமைச்சு எல்லாத்துக்கும் உணவு அன்னதானம் பண்ணிட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாரி இருப்பாங்க. இதுல ஒரு 5, 6 வெரைட்டி இருக்குது. இதுல அவங்கவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த மாரி விரதம் இருக்கலாம். இப்ப விரதம் இருந்தாலும் பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு கண்டிப்பா போகணும். ம். எதுக்காக போகணும்னா, அந்த முருகன் மேல ஊத்துற அபிஷேகத்த பார்க்கணும் இவங்க. அப்பதான் அவங்க விரதம் இருக்கறதுக்கு உண்டான மகிமை. விரதம் இருக்கிறோம் நம்ம வீட்லயே இருக்கலாம்ன்னு இருந்தா அந்த 7 நாள் இருந்தா பலன் இல்ல. ம். 1 நாள் விரதம் இருந்தாலும், 7 நாள் இருந்தாலும், 5 நாள் இருந்தாலும், 3 நாள் இருந்தாலும், பக்கத்துல உள்ள முருகன் கோயிலுக்கு ஒரு 1/4 லிட்டர் பாலாவது வாங்கி குடுத்து, அந்த அபிஷேகத்த பார்த்து நீங்க வந்து அந்த அபிஷேக பால நீங்க வாங்கி குடிச்சா, அந்த விரதம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. சரிங்களா? இப்படிதான் சஷ்டி விரதம் இருக்கிறது. எல்லாருமே. சில பேர் பார்த்தீங்கன்னா மேம், நான் வந்து சாப்பாடே சாப்பிட மாட்டேன். நான் வந்து வெறும் தண்ணீ மட்டும் தான் குடிப்பேன் அப்படின்னு தண்ணீ மட்டுமே குடிச்சு விரதத்த கடைபிடிப்பாங்க. அது எந்த விதத்துல சரியா இருக்கும்? இருக்கு. அது அது சில பேர் தண்ணீ கூட குடிக்க மாட்டாங்க. ப வெறும் வயித்தாவே இருப்பாங்க. ப அதுவும் பச்சை பட்னி விரதம் அதுக்கு பேரு. அவங்க வேண்டியிருப்பாங்க அந்த மாரி. ஓ! இது பச்சை பட்னி விரதம்னா ஒண்ணுமே சாப்பிடாம, தண்ணி குடிச்சிருப்பாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் தண்ணி குடிக்காம இருந்தா மயக்கம் வந்துரும். தண்ணி ம். குடிச்சிருப்பாங்க. தண்ணி குடிக்காம இருக்கிறவங்களும் இருக்காங்க. ம். அது அவங்க உடம்பு அடாப்ட் பண்ணிக்கும் ஒரு சிலருக்கு. அது பச்சை பட்னி விரதம் அதுக்கு பேரே.